Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சிம்பிளான ஒரு பாசிப்பருப்பு பாயசம் தான். இதை கெஸ்ட் யாராவது சடனாக வந்துட்டாவோ இல்லை டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னாவோ இது செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்த்தரலாம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பை ஒரு 2 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சட்டன் செய்யறதுக்காக குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறதுனால வைக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். விசில் வச்சாச்சு. ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பருப்பு. இந்த மாதிரி நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உருண்டை வெல்லம் தான். அதை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் பொடியாக. அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டதுனால சீக்கிரமாக மெல்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு இந்த வெல்லத்தை வடிகட்டிடலாம். எப்போவுமே நம்ம வெல்லம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வடிகட்டிட்டு யூஸ் பண்ணோன்னா அதில் அது சின்ன சின்ன கல் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் வடிகட்டியாச்சு. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்பு கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கலாம் பாயசம். எனக்கு பருப்பு கொஞ்சம் வேக வச்சதும் கெட்டியாக இருந்தது. நான் வெல்லத்தை கரைச்சி சேர்க்கும் போது எனக்கு கரெக்டாக இருந்தது பதம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுனால சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏலக்காயை சேர்த்தாச்சு. இப்போ இந்த நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் 7-8 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பை லேசாக நிறமாடுற அளவுக்கு வறுத்தரலாம் அந்த நெய்லேயே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த முந்திரி பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதை பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்து அதே நெய்யிலே 10 உலர் திராட்சையை சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா பஃபியாக வந்ததும் அதையும் ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அடுத்ததாக பொடியை கட் பண்ண தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நீங்கள் கொப்பரை தேங்காய் சேர்க்குறதுனால சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலாக நம்ம தேங்காய் வீட்டில் வச்சுருக்கிறதையே பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் இடையிடையே பாயசத்தில் கிடைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை இந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் வெல்லமும் சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா,
அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சுட்டேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம இந்த பாயசத்தை இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் தேங்காயை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உண்மையிலேயே தேங்காய் வந்து பாயசத்தில் இடையிடையில கிடைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான நம்ம பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சுனாவே இன்னும் கொஞ்சம் ஆறும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்பவே பக்காவாக நம்ம பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.